மேத்யூ மில்லரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மில்லர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், மேத்யூ ஒரு ஏழை பையன். ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் மில்லர் வந்து மேத்யூ கூப்பிட்டுட்டு, எனக்கு இன்னைக்கு பர்த்டே, நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டான். மேத்யூக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, அவங்க எல்லாம் பணக்காரங்க, நம்ம எப்படி அவங்க வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிஃப்ட வாங்கிட்டு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு வசதி கிடையாது, சைக்கிள் கூட போக முடியாது, நடந்தே பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். பார்ட்டிக்கு போகும்போது அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய காருங்க, எல்லாம் பணக்காரங்களாம் வந்திருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரி அச்சமா தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட் மில்லர் இன்வைட் பண்ணியிருக்கான், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போகும்போது மேத்யூக்கு வந்து 9 வயசு தான், ரெண்டு பேருமே சேம் ஏஜ். உள்ள நுழையும் போது அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, சாரி மேத்யூ, நீங்க உள்ள வர முடியாது, ஏன்னா இங்க சேர்ஸே இல்ல, எல்லாமே ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேத்யூ பரவாயில்ல ஆண்டி, நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, கீழே இடம் இல்லப்பா, சாரி நீ வராத அப்படின்னு ஒரு மாதிரி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. மேத்யூக்கு ரொம்ப வருத்தம், இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஆண்டி, எனக்கு புரியுது, இந்தாங்க இந்த கிஃப்ட மட்டும் நீங்க மில்லர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட மில்லர் கொடுத்துட்டு வீட்டுக்கு கவலையோட திரும்பி சென்றான். அவனுக்கு இந்த சம்பவம் வந்து இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டு ஆனாலும் மேத்யூ மனசுல இது அப்படியே ஓரத்துல ஆழமா இருந்துச்சு. மேத்யூ வந்து ஒரு டீச்சராவும் ஆயிட்டாரு. டீச்சர் ஆயிட்டு அவருடைய கிளாஸ்ல எப்பவுமே ஒரு காலியான சேரை வச்சிருந்தாராங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் எதுக்கு நீங்க ஒரு எம்டி சேரை வச்சிருக்கீங்க? அப்போ அவர் பதில் சொன்னது என்னன்னா, யாருக்குமே வகுப்பறையில எப்பொழுதுமே என்ன செய்யணும், இடம் அளிக்கணும், சேர் இல்லைன்னு சொல்லி அவங்கள புறக்கணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரு அதை உதாரணமா வச்சிருந்தாராம் கிளாஸ்ல. அது மட்டும் இல்லைங்க, அவர் வீட்லயும் எல்லாருமே வெல்கம் பண்ணுவார். ஏழையோ பணக்காரங்களோ, அழகா இருக்காங்களோ இல்லையோ, வசதி உள்ளவங்க இல்லாதவங்க எல்லாரையும் என்ன ஈக்குவலா என்ன செய்தார், அவரு ட்ரீட் பண்ணார். தனக்கு நடந்த அவமானம் மற்ற யாருக்கும் நடக்க கூடாது என்ற ஒரு உறுதியோட என்ன செய்தாரு, மேத்யூ வாழ்ந்துட்டு வந்தாரு. நீங்க யாராவது இன்னைக்கு இல்ல எப்பதாவது மேத்யூ போல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க ஸ்டேட்டஸ பார்த்து சிலர் உங்களை வெல்கம் பண்ணாம இக்னோர் பண்ணிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா மத்தேயுல சொல்றாரு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய இளைப்பாறுதலை நாடும் அனைவருக்காகவும் அவர் என்ன செய்யறாரு, திறந்த மனதுடன் காத்து கொண்டிருக்கிறார். வருத்தத்தோடு இந்த நாள்ல இரவுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது இறக்கி வையுங்க. அப்போ உங்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து நல்ல சமாதானமான நித்திரையை தருவார். May God bless you. Good night.